உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELTS தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே. அரசியல் களம் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அருஷ் அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். அரசியல் கள நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். அருஷ் அவர்களே, நாங்கள் இன்று தமிழ் தாயகத்தில் சில நாட்களுக்கு முன்னதாக 17வது ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நினைவு கூறப்பட்டது. எப்பொழுதும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடைபெறும் பொழுது அந்த முள்கம்பி வேலிக்குள் அடைக்கப்பட்ட எங்களுடைய இனமும் இனி அந்த காணுகளுக்குள் பொம்மர்கள் வரும்பொழுது குடல் வெளியில வரும் மாதிரி பிரிச்சு கொண்டு ஓடி அந்த காணுக்கள் இருக்கிற அந்த சம்பவங்களும் உடலங்கள் வரிசையாக வளர்த்தி இருந்த இந்த விடயங்கள்லாம் எப்பொழுதுமே கண்ணுக்குள் வந்து செல்லும். இந்த நேரங்களில் 17 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது. வாரம் ஆண்டுதோறும் நினைவு கூறுகிறோம். 17 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது. இதுவரையில் எந்த ஒரு விதமான மாற்றங்களும் காணவில்லை என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன். பலர் பல விதமான முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகளை நான் வாழ்த்துகிறேன். இருந்தாலும் எந்த ஒரு விதத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான எந்த ஒரு நடவடிக்கையும் பார்க்க முடியாமல் இருக்கிறது. அரசுகளை இப்ப உங்களுக்கு தெரியும், சர்வதேச அமைப்புகள் இருக்கிறார்கள், நாடுகள் இருக்கின்றது. இந்த முள்ளிவாய்க்கால் தொடர்பாக அவர்களும் ஆண்டுதோறும் எங்களுடைய கொஞ்ச உறுப்பினர்கள் எவ்வாறு ஆண்டுதோறும் வந்து இந்த நினைவேந்தல்களை நடத்தி செல்வார்களோ அதே போல் இந்த நாடுகளும் ஆண்டுதோறும் அந்த ஒரு அறிக்கையை விடுவார்கள். இந்த நினைவேந்தல் தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள்? ஏதாவது மாற்றம் காணுகிறீர்களா? தமிழர் தரப்பை பொறுத்தவரையில் மாற்றங்கள் என்று பெரிதாக எதுவும் இல்லை. அந்த மக்களுக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அவர்களின் நகர்வில் எதுவும் இல்லை. வளமை போலவே வந்தார்கள், கூடினார்கள். ஒரு தரப்பு கஞ்சியை கொடுத்தது, ஒரு தரப்பு நினைவேந்தலை செய்தது, ஒரு தரப்பு தங்கள் களியாட்டங்களை செய்தார்கள். தங்கள் அதாவது தங்களுக்கு தேவையான பணத்தை சேர்ப்பதற்கு, இந்த புலம்பெயர் தேசத்தில் தங்களுக்கு தேவையான பணத்தை சேர்ப்பதற்கு இதை ஒரு நிகழ்வாக பயன்படுத்தினார்கள். தாங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் என்றதுக்காக பயன்படுத்தினார்கள். அதற்கு அப்பால் எதுவும் நடக்கவில்லை. தமிழர் தரப்பில் அனைத்துலக மட்டத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. கனேடிய பிரதமர் என்ற உரையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர் உண்மையா ஒரு பிரதமரோ அல்லது ஒரு அரசு அதிகாரிகளோ பெருசாக பேசுவதில்லை. நீங்கள் ஊடக சந்திப்பில் கூட பார்த்திருந்தால் அவர்கள் சிலதுகளுக்கு அவர்கள் கருத்து கூடுவதில்லை என்றால் அது ஒபிஷியல் வேர்டாகத்தான் கொள்ளப்படும். இந்த நிலையில் கனேடிய பிரதமர் வந்து மே 18 முன்னிட்டு வெளியிட்ட அறிக்கையில் கனடா பிரதமர் வந்து மாக்கானி வந்து இலங்கையில் உள்நாட்டு போரின் போது தங்கள் உயிரை இழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தியதோடு உயிர் பிழைத்தவர்களுக்கு பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு ஆதரவையும் தெரிவித்திருக்கிறார் என்றும், இலங்கையில் பொறுப்பு கூறல், மனித உரிமை மீறல், நீடித்த அமைதி தொடர்பான சர்வதேச முயற்சிகளுக்கு கனடா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்றும் கூறியிருக்கின்றார். அதே நேரம் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால், அதாவது வன்முறை மற்றும் துன்புறுத்தல்களில் இருந்து தஞ்சம் தேடி இங்கு வந்தவர்கள் உட்பட உலகில் மிகப்பெரிய தமிழ் புலம்பெயர் சமூகங்களில் ஒன்று கனடாவில் இருக்கிறது என்றும், 2022 கனடாவின் பாராளுமன்றம் மே 18 தமிழ் இனப்படுகொலை நினைவு தினமாக அங்கீகரிக்கவும், இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அட்டூழியங்கள் இனப்படுகொலையாக ஏற்றுக்கொள்ளவும் ஒரு மனதாக வாக்களித்தது என்று கூறியிருக்கின்றார். இதுதான் இங்கு முக்கியமானது. அதாவது இனப்படுகொலை என்பதை அவர், அதாவது எங்கள் தமிழ் கட்சிகள் கூட பல சொல்ல பயப்பட்டதை ஒரு கனேடிய பிரதமர் துணிச்சலாக கூறியிருக்கின்றார். அதே போலதான் நீங்க பார்க்கலாம், ஆஸ்திரேலியாவில நடந்த அந்த நினைவு எழுச்சி நாளில் வந்து வாரத்தில் வந்து அங்கு உரையாற்றிய பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள், செனட்டர்கள் எல்லோரும் அவ்வாறுதான் தெரிவித்திருந்தார்கள். அனைத்துலக மன்னிப்பு சபையும் வந்து இதை கூறியிருந்தது. இதுவரை காலங்காலமாக இலங்கை அரசு எந்தவித தண்டனைக்கும் உட்படுவதில்லை. இப்ப இஸ்ரேல் காசாவில் செய்வது போலதான் எந்தவித தண்டனைக்கும் அது உட்படுவதில்லை. அமெரிக்கா எவ்வாறு இஸ்ரேலை பாதுகாத்ததோ அதே போல வருகின்ற இந்திய மத்திய அரசுகள் என்று சொல்லும் போது நீங்கள் யோசிக்க தேவையில்லை. காங்கிரஸோ பிஜேபி எல்லாரும் தான், காங்கிரஸாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், எல்லா கட்சிகளும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தவர்கள் அனைவரும் இலங்கை அரசாங்கத்தை இப்போது அமெரிக்கா எவ்வாறு இஸ்ரேலை பாதுகாத்ததோ பாதுகாத்தார்கள். இதில் முழு பொறுப்பும் இந்திய அரசுக்கு தான் இருக்கிறதே தவிர ஏனைய நாடுகளுக்கு இல்லை. ஏனைய நாடுகளும் பாதுகாத்தவைதான். ஆனால் முதல் அருகில் உள்ள நாடாக இந்தியாதான் ஏனைய நாடுகளையும் இலங்கை விவகாரத்தில் இதுவரை காலமும் கையாண்டது. இப்போதுதான் அது கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கிறது.
அதே சமயம் வாஷிங்டனை தளமாக கொண்ட மனித உரிமைகள் கண்காணிப்பு ஹியூமன் ரைட் வாட்ச் அவர்களும் இது தொடர்பாக கூறியிருக்கிறார்கள். அதாவது போரின் போது இழைக்கப்பட்டதாக கூறப்படும் போர் குற்றங்களுக்கு எந்த பொறுப்பு கூறலும் இல்லை என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிரிவு இயக்குனர் அவரும் தெரிவித்திருக்கின்றார். மக்களை பொறுத்தவரையில் நீங்கள் பார்க்கலாம், அந்த பிரதேசத்தில் அந்த இலங்கையில் இடம்பெற்ற அந்த நினைவேந்தல்களில் மிகவும் உணர்ச்சி பூர்வமாகத்தான் இருந்தார்கள். இழந்தவர்களுக்குத்தான் அந்த இழப்பின் வலி தெரியும். அதே போல புலம்பெயர் தேசத்திலும் அவ்வாறான நிகழ்வுகளும் இடம்பெற்றிருந்தன. இருந்த போதும் இந்த 17வது ஆண்டு எவ்வாறு கழிந்ததோ அதே போலதான் 18வது ஆண்டும் கழிந்து போகுமே தவிர இதற்கு ஒரு பொறிமுறை, இப்ப மனித உரிமைகள் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் கருத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் தனியே நீதி கோரலை மட்டும் அங்கு குறிப்பிடவில்லை. நீதி கோரலுக்கு மாற்றீடாக அவர்கள் அந்த அந்த பிரச்சனைக்குரிய தீர்வும் வழங்கப்பட வேண்டும். அதாவது ஏன் இந்த இனப்படுகொலை, ஏன் இந்த மனித உரிமைகள் மீறல்கள் இடம்பெற்றன, ஏன் ஒரு சமூகத்துக்கு மட்டும் இடம்பெற்றன என்றதுக்கான ஒரு தீர்வும் வேண்டும் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். அதுதான் உண்மை. ஆனால் எங்களில் கூட சிலர் இப்போது என்ன சொல்கிறார்கள், யோசிக்கிறார்கள் என்று சொன்னால், அவரை சவேந்திர டி சில்வாவை தண்டித்தால் சரி, மஹிந்த ராஜபக்சவை தண்டித்தால் சரி, அல்லது நமால் ராஜபக்சவை எதிர்த்தால் சரி, அல்லது ராகுல் காந்தியை எதிர்த்தால் சரி என்று யோசிக்கிறார்கள் தவிர இதில் ஆழமானது என்ன என்றதை யோசிப்பதாக தெரியவே இல்லை. என்றால் அவர்கள் அந்த அளவு ஒரு வட்டத்துக்குள் தான் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்காக அவர்களுக்கு அறிவூட்டல்களையோ அவர்களுக்குரிய என்ன சொல்றது எமது போராட்டம் தொடர்பானதை விளங்கப்படுத்துவதற்கோ அல்லது விளங்காமல் செய்கிறார்களோ விளங்கி செய்கிறார்களோ அல்லது அவர்களை ஒரு தவறான சமூகம் ஒன்று வழி நடத்துகிறதோ ஒன்று கூட தெரியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இனப்படுகொலை என்பதை கூட அவர்கள் உறவு காலமும் உச்சரிக்க மறந்தார்கள். கனேடிய பிரதமர் கூட துணிச்சலாக சொல்ற அளவு சொன்ன பிறகும் கூட என்கிற சமூகத்தில் அவ்வாறான நிலைமை இல்லை. ஜெனீவாவை நீங்கள் போட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஜெனீவாவில் நடப்பது ஒரு வியாபாரமாகத்தான் இருக்கின்றது. ஒரு வழக்கு கூட அங்கு போடப்படவில்லை, ஒரு வழக்கை கூட நடத்துவதற்கான திறனியும் இல்லை. ஆனால் ஊடக பிரச்சாரம் சமூக வலைத்தளம், யூடியூப்போ டிக்டாக்கோ அதில் தங்கள் எனர்ஜியையும் சக்தியையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும்தான் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் பார்க்கலாம், இந்த முள்ளிவாய்க்கால் அல்லது மாவீர தினம் வரும் போது ஏராளமான பாட்டுகள் வரும், ஏராளமான கவிதைகள் வரும். ஒவ்வொருத்தரும் தங்கள் திறமைகளை, கொஞ்சம் காசு இருக்குந்தானே இங்க, அதை வச்சுக்கொண்டு தங்களோட திறமைகளை அதில் காட்டுவது, அவ்வளவுதான். அதற்காங்கால் துணிச்சலாக செயற்படவோ, ஒரு செயற்பாட்டாளர் என்று சொல்வது என்ன, ஒரு செயற்பாட்டாளர் என்றால் என்னன்றதுக்கு அர்த்தம் கூட அவர்களுக்கு விளங்கவில்லை. ஆனால் தங்களை எல்லோரும் செயற்பாட்டாளர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். உண்மையில் செயற்பாட்டாளர்கள் என்றால் நீங்கள் இது ஒரு எத்தனை காலம் உண்மையில் நான் பெருசாக அதொன்றும் கேட்பதில்லை என்று சொன்னார். அந்த மக்களின் வலி, அந்த இனத்தின் விடுதலை தான் அந்த அங்கு உயிர் விட்டவர்கள் கேட்டதொன்று. அந்த இனத்தின் விடுதலை, அந்த மண்ணை மீட்பதற்காக இன்று வரையிலும் எதுவும் செய்யவில்லை. சிங்களவன் ஒரு செங்கல்லை கூட அசைக்க முடியவில்லை. அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. வளமை போல, ஆனால் வளமைக்கு மாறாக இந்த முறை உலகத்தில் ஏற்பட்டிருக்கிறது ஒரு மாற்றம், தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது ஒரு மாற்றம். இது இந்த இவ்வாறான பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இயற்கை தனது மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. தமிழர்களை பொறுத்த மட்டில் இயற்கையில் தான் நம்பி இருக்க வேண்டிய ஒரு நிலைமைதான் இருக்கின்றது. இப்ப நீங்கள் சில மாற்றம் என்று கூறும் பொழுது ஓரளவுக்கு இன்னும் உற்சாகம் தந்தாலும் எனக்கு அதில் அவ்வளவு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலை நடந்த பொழுது ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு உதவியவர்கள் இந்த எல்லா நாடுகளும் தான், இவர்கள் எல்லோரும் தான் உதவினார்கள். இப்ப பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு முள்ளிவாய்க்கால் தொடர்பாக இனி கன்பராவில் நடந்த அந்த கண்காட்சி தொடர்பாக ஆஸ்திரேலியாவில் ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட உண்மையான நிலைமை தெரியும். ஆனால் இதுவரையில் அவர்கள் முன்வந்து ஒரு பொறுமுறையை உருவாக்குவதற்கு எந்த அரசாங்கங்களோ தமிழ் தரப்பினுடன் சேர்ந்து செயல்படுவதற்கு தயாரில்லை. ஆஸ்திரேலியாவிலிருந்து கடற்படை தளபதி
வந்திருக்கின்றார் இலங்கைக்கு. ட்ரோன்ஸ் கூட கொடுத்திருக்கிறார் என்றால் இது தொடர்பாக என்ன அறிகிறீர்கள் என்று கூற முடியுமா? ஆஸ்திரேலியா, அமெரிக்கா உங்களுக்கு தெரியும், பேர்த்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கடற்படை தளத்தை ஒபாமாவின் காலத்தில் திறந்திருந்தது. அது ஆசிய பசிபிக் பிராந்தியத்துக்கான மிக முக்கிய தளமாக இருந்தது. அதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இலங்கை விவகாரத்தில் மெல்ல மெல்ல ஆஸ்திரேலியா அதிக ஈடுபாட்டை காட்ட ஆரம்பித்திருந்தது. கடந்த வருடங்கள் கூட நாங்கள் பேசியிருந்தோம். ஆஸ்திரேலியா என்ற கடற்படையினர் இலங்கை கடற்படையினுடன் இணைந்து நடவடிக்கைகளை அதிகம் மேற்கொண்டு வந்திருந்தார்கள். என்று சொன்னால், அமெரிக்கா சில நாடுகளை சில நாடுகள் ஊடாகத்தான் கையாளும். இப்போது இந்திய பெருங்கடலின் அண்டை நாடுகளாக ஆஸ்திரேலியாவும் இலங்கையும் தங்களுக்கு இடையான பரந்த நீலக்கடல் என்று சொல்றது, அதாவது ப்ளூ வாட்டர் நேவி என்று சொல்றது, ஆழ்கடல், நீலக்கடலில் ஒரு நெருங்கிய உறவை பகிர்ந்து கொள்கின்றன என்று கூறப்படுகின்றது. இது இரு நாடுகளையும் ஒரு பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் வைத்திருக்கிறது என்று சொல்லியும் கடந்த 2 தசாப்தங்களாக ஆஸ்திரேலியா சட்ட அமுலாக்கத்துறையினரும் இலங்கை சகாக்களும் எல்லை தாண்டிய கடத்தல் மற்றும் ஆழ்கடத்தலை தடுப்பது என்று அழைக்கப்படுகின்ற தங்கத்தரம் என்று அழைக்கப்படும் ஒரு உறவை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றும் 2024 முதல் தான் இது மிகவும் அதிகரித்திருந்தது. இப்போது ரோயல் ஆஸ்திரேலியா கடற்படையைச் சேர்ந்த அட்மிரல் பிராட் சொண்டர், இவர் தலைமையிலான ஆஸ்திரேலியாவின் கடற்படை குழு கொண்டு இலங்கைக்கு வந்திருக்கின்றது. அது இலங்கையின் கடற்படையை பலப்படுத்துவதற்கும் கூட்டாக இரு கடற்படையினரும் இணைந்து இயங்குவதற்கும் மற்றது கடல்சார் நலன்களில் கட்டளை மையங்களை ஒருங்கிணைப்பதற்குமாக இவர் வந்த அட்மிரலை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலியா கடல்சார் எல்லைகள் கட்டளையின் தளபதியாக இருக்கின்றார். இலங்கை கடலோர காவல் படையான SLCG என்றது சூழ்நிலை விழிப்புணர்வையும் கடலோர பாதுகாப்பையும் மேம்படுத்துவதற்காக என்று சொல்லி அவர்கள் அண்மையில் கொழும்புக்கு சென்று அங்கு ட்ரோன்களை நன்கொடையாக வழங்கி இருக்கின்றார்கள். அதாவது கடல் பகுதியை கண்காணிப்பது தொடர்பாகவும், அது மட்டுமல்லாது இந்த அதாவது இலங்கைக்கு ஒரு ட்ரோன் தொழில்நுட்பத்தை புலனாய்வு தகவலாக இருந்தாலும் சரி, தாக்குதல் நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, இலங்கைக்கு ஒரு ட்ரோன் தொழில்நுட்பத்தை உருவாக்குவதற்கு இப்போது ஆஸ்திரேலியா முன்வந்திருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. அவர் தன் வருகையின் போது கூட சில ட்ரோன்களை கொண்டு அன்பளிப்பாக கொடுத்ததுடன் அதற்கான தொழில்நுட்ப உதவிகள் இயக்குவது தொடர்பாகவும் கூறியிருப்பதாக சண்டே மார்னிங் என்ற பத்திரிகைக்கு அவர் ஒரு நீண்ட பேட்டியையும் கொடுத்திருக்கிறார். அதில் இருந்த சாரத்தை தான் நான் இங்கு கூறுகிறேன். அதாவது 2024 ஆண்டு முதல் ஆஸ்திரேலியாவுடைய எல்லைப்படை என்று சொல்றது ABF என்று சொல்றது தனது கடமைகளை ஆற்றுவதில் எதிர்கொண்ட சவால்கள், மற்றது அதை எதிர்கொண்ட அச்சுறுத்தல்கள் என்பவற்றை எல்லாவற்றையும் இப்போது இலங்கைக்கு படிப்பிப்பதாகவும், இலங்கையை அதனுடன் இணைந்து செயற்படும் ஒரு நடவடிக்கையில் ஆஸ்திரேலியா முன்னணி நிற்பதாகவும் பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவின் இந்த நகர்வை தொடர்ந்து இந்தியாவின் கடற்படை கப்பலும் இப்போது இலங்கைக்கு வந்திருந்தது. நேற்று தான் அது இலங்கையிலிருந்து மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பி இருந்தது. இது இந்தியா தனக்கு ஒரு ஆபத்தாகத்தான் இந்தியா பார்க்கின்றது. ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், தற்போதைய இந்த உலக ஒழுங்கின் அதாவது வலுவான சக்திகள் என்று சொல்வது, அதில் இந்தியா கடுமையாக 2025 ஆண்டு இடம்பெற்ற சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு கடுமையாக பின்தங்கி நிற்கிறது இந்த ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு மிகவும் அனுகூலமாக மாறி இருக்கிறது. ஆஸ்திரேலியா ட்ரோன்ஸ்களை கொடுத்து கண்காணிக்க போகின்ற என்றால், அடுத்ததாக சீனா ட்ரோன்ஸ்களை கொடுத்து கண்காணிக்கும் பொழுது இந்தியாவுக்கு அது ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்க போகின்ற என்பதை கூட நீங்கள் கூறும் பொழுது பார்க்கலாம். தமிழர் தரப்பை பொறுத்த மட்டும் இப்போ உங்களுக்கு தெரியும், தமிழர் தரப்பில் இந்த நினைவேந்தல் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கத்திலும் இந்த மாற்றம் இல்லை என்பதை காட்டுகின்றனர். என்றால் இராணுவத்தினுடைய அவர்களை நினைவு கூறும் வகையில் கூட ஒரு விழா நடந்த பொழுது தடை செய்யப்பட்டவர்களையும் அங்கே அழைத்து விழாவில் பங்கெடுத்திருக்கிறார்கள். அப்படி என்று சொல்லும் பொழுது அனுரகுமார திசாநாயக்கா சில சிங்கள தரப்பினரை திருப்திப்படுத்தவும் வேண்டும் தானே, அதுக்காகத்தான் அதை செய்தார்களோ எனக்கு என்னவோ தெரியவில்லை. பல காலமாக சொல்லிக் கொண்டுதான் வருகிறோம். இந்த அரசுகளுக்கு, தமிழர் விவகாரத்தில் இந்த அரசுகளுக்கு இடையில் எந்தவித மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்றது அதுதான் உண்மையாகவும் இருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்காவின் அரசும் இதில் எந்தவித தமிழர் விவகாரத்தில் எந்தவித விட்டுக் கொடுப்பையோ எந்தவித மாற்றத்தையோ செய்ய போவதில்லை. ஆனால் நடிப்பார்கள்.
அந்த நாடகம் என்பது ஒரு அளவுதான். எனவேதான் எதிர்க்கட்சிகள் பேசாமல் இருக்கின்றன என்று சொன்னால் எவ்வளவு தூரத்துக்கு இந்த நாடகம் போய்கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். இப்போது தமிழர் தரப்புக்கே நியாயம் பெரும்பாலானவர்களுக்கு இப்போது ஓரளவு மெல்ல மெல்ல கொஞ்சம் விளங்கி இருக்கு. ஆனாலும் ஒரு மாயைக்குள் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், சோசியல் மீடியாவாக இருக்கலாம். அவர்கள் கூடுதலாக தங்கள் பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்துவது அதைத்தான். அதன் ஊடான ஒரு மாயையாக இருக்கிறதே தவிர இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடி வந்து இந்த அரசாங்கமும் செயல்திறனில் கூட மிகவும் கடினமாகத்தான் இருக்க போகிறது, அல்லது செயல்திறனற்றதாகத்தான் இருக்க போகிறது என்பது நாட்டில் ஒரு கொள்கை இருக்கிறது. என்னவென்று சொன்னால், ஈழத்தமிழர்களுக்கு எதிராக என்றால் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தவர்கள் என்றதை இவர்கள் மீண்டும் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். இதே நேரத்தில் அரசுகள் நீங்கள் பொருளாதாரம் என்று சொல்லும் பொழுது, பொருளாதாரம் இலங்கை தீவை பெரிய ஒரு சிக்கலுக்குள் கொண்டு போய் மாட்டி விட்டிருப்பது போல் தெரிகின்றது. என்ன அவதானிக்கிறீர்கள்? உண்மையில் இலங்கையின் பொருளாதாரம் கடும் சேதத்தை சந்தித்திருக்கின்றது. இலங்கை இந்த அதிகரித்து வரும், உங்களுக்கு தெரியும், இப்போது டாலர் கிட்டத்தட்ட ஒரு 355 இருந்து இப்போது 375 வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு என்று கூறியிருக்கிறார்கள். ஒரு பவுண்ட்ஸ் வந்து 465 ரூபாயாக இப்போது மாறி இருக்கின்றது. இந்த நிலையில் வந்து இந்தியா இலங்கையின் இந்த பொருளாதாரம் தொடர்பாக பொருளாதார வீழ்ச்சி என்றுதான் கூறுகிறார்கள். அது தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் வந்து ஒரு கூட்டம் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது அந்த ரூபாயின் விரைவான மதிப்பிழப்புடன் தொடர்புடைய அபாயகரமான எச்சரிக்கை குறித்து நாடு மிகவும் ஒரு அபாயகரமான ஒரு எதிர்காலத்தை எதிர்நோக்கி இருப்பதாக அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது பெருகி வரும் நிச்சயமற்ற தன்மை வந்து நாட்டை வந்து மிகப்பெரிய ஒரு பாதாளத்துக்குள் இட்டு செல்வதாகவும், இதுக்கான அவசர தீர்வுகளை விவாதிப்பதற்காக அனைத்து கட்சி மாநாட்டை உடனடியாக கூட்டுமாறு அவர்கள் அனுருகுமார திசாநாயக்காவிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சமீபத்திய அந்நிய செலாவணி சந்தையில் ஏற்பட்டுள்ள நிலையற்ற தன்மை மற்றும் இலங்கை ரூபாய் மதிப்பு குறைவது குறித்து கவலைகள் தொடர்பாக அதிகரித்து வரும் அரசியல் விவாதங்களுக்கு மத்தியில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. அதே சமயம் இந்த சந்தைகள் வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இயங்குகின்றன என்று சொல்லியும், சந்தைகளின் நம்பிக்கை சரிந்தால் சந்தையே சரிந்து விடும் என்று சொல்லியும் நம்பிக்கை பலவீனமடைந்து வருவதாகவும், இலங்கையின் அந்நிய செலாவணி சந்தை ஒரு தீய சுழற்சிக்குள் சிக்கி இருப்பதாகவும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் பொருளியல் நிபுணருமான அவர் பொருளியல் துறையில் எக்கனாமிக்ஸில் கலாநிதி பட்டம் பெற்றவர் ஹர்ஷா டி சில்வா அவர் கூறியிருக்கின்றார். இந்த ரூபாயின் மதிப்பு மேலும் குறையும் என்ற எதிர்பார்ப்பில் ஏற்றுமதியாளர்கள் டாலர்களை கையிருப்பில் வைத்துள்ளனர் என்றும், அதே சமயம் நாணய மதிப்பு 375 தாண்டி உயரக்கூடும் என்ற அச்சத்தின் மத்தியில் இறக்குமதியாளர்கள் அவசரமாக வாங்க முற்படுகிறார்கள் என்றும் கூறியிருக்கிறார்கள். அதாவது ஒரு கொள்முதல் அல்லது விற்பனை கூட தென்படாத ஒரு முன்னோடி இல்லாத நிலையை சந்தை எட்டி இருக்கிறது என்று சொல்லியும், இந்த ஸ்திரத்தன்மையை மீட்டெடுக்க வட்டி விகித உயர்வுகள் தேவைப்படலாம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஆனால் அதே சமயம் ராய்ட்டர் ஒன்றை போட்டிருக்கிறது, மத்திய கிழக்கு மோதல் இலங்கையின் தேயிலை தொழிலை ஏற்றுமதியை கட்டும் விதத்தில் பாதித்திருக்கிறது என்று சொல்லியும், இலங்கையின் தேயிலை ஏற்றுமதியின் வருவாய் வந்து மார்ச் மாதத்தில் 17% சரிந்திருக்கிறது என்று, அதாவது 114 மில்லியன் டாலர்களாக குறைந்திருக்கிறது என்று சொல்லியும், ஈராக்குக்கான ஏற்றுமதி 38% சரிந்திருக்கிறதாகவும், யுஏஇக்கான ஏற்றுமதி வந்து 93% சரிந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரம் அதே தகவலைத்தான் அல் ஜசீராவும் போட்டிருக்கின்றது. இலங்கை வந்து இந்த ஈரான் அமெரிக்க போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, அதாவது இலங்கையின் ஏற்றுமதி அபிவிருத்தி வாரியம் என்று சொல்றது EDB என்று சொல்றது, அதன்படி மார்ச் மாதத்தில் ஏற்றுமதி வருவாய் வந்து ஆண்டுக்கு 17.3% குறைந்து 114.75 மில்லியனாக இருக்கிறது என்று சொல்லியும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே சமயம் இலங்கை வந்து இப்போது வாகன இறக்குமதிக்கு 50% வரியை மீண்டும் போட்டிருக்கிறார்கள். அதுக்கு மட்டுமல்லாது அவர்கள் தற்போது, அதாவது பால்மா இறக்குமதி செய்கின்ற பால்மா பவுடரின் விலையை கூட இப்போது 400 கிராமாக இருக்கலாம், 1 கிலோவாக இருக்கலாம், எல்லாவற்றையும் விலையை கூட்டியிருக்கிறார்கள்.
இந்தியாவும் இதில் கடுமையாக பாதிக்கப்பட்டாலும் இப்போது இந்தியா தனது மானியங்களை கைவிட்டு விட்டது. இந்தியா இப்போது எரிபொருட்களுக்கான விலையை தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டு போகிறது. இலங்கை தற்போது இந்த அரசியல் காரணங்களுக்காக அதனை அதிகரிக்காது வைத்திருப்பதுதான் இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கின்றது. அதை அவ்வாறு வைத்திருப்பது இலங்கையை மேலும் அதாவது ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்கு மீண்டும் டாலர் பற்றாக்குறை ஏற்படும் என்ற ஒரு பதற்றமான சூழ்நிலையை தலைநகரில் ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்கள் அந்த கூறுவதும் பொழுது நாங்கள் உலக நார்வு நிகழ்ச்சி இது தொடர்பாக பேசியிருந்தோம். ஆசிய நாடுகளை இந்த போர் தாக்குகிற என்ற விடயத்தை நாங்கள் பேசினோம். மிகவும் சுருக்கமாக இந்தியாவுடைய பாதுகாப்பு ஆய்வாளர் ஒருவர் செவி ஒன்று கொடுத்திருக்கின்றார். அது தொடர்பாக நீங்கள் அறிந்தீர்கள்? இந்த ஜிண்டல் சர்வதேச விவகாரங்கள் பள்ளியின் இணை பேராசிரியரும் அவர் இந்த உலகளாவிய முன்னெடுப்புகள் தொடர்பாக இணை தலைவருமான டாக்டர் சுவாதி ராவ் த பிரிண்ட் என்ற பத்திரிகை சர்வதேச மற்றும் உத்திசார் விவகாரங்களுக்கான ஆலோசகராகவும் ஆசிரியராகவும் இருக்கிறார். ஈஸ்டர்ன் சர்க்கிள் என்ற அமைப்பின் வெளிவாசிப்பு ஆய்வாளரும் அவர்தான். அவர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ், இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இந்தியாவின் பாதுகாப்பு தொழில் வழிநடத்தல் மையத்தின் ஆலோசகராகவும் இருக்கின்றார். அவர் அண்மையில் இலங்கைக்கு வந்தபோது இலங்கையின் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு செய்தியை வழங்கியிருந்தார். போது அவர் கூறியது என்னென்று சொன்னால், இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இந்தியாவின் வளர்ந்து வரும் புவிசார் அரசியல் மற்றும் உத்திசார் ஈடுபாடு தொடர்பாகவும் இந்தியா மற்றும் பிற முக்கிய அபிவிருத்தி பங்காளிகளுடன் இலங்கையில் வளர்ந்து வரும் உறவுகள், பிராந்திய அரசியலில் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் மற்றும் தமிழ்நாட்டு அரசியல் நிகழ்வுகள் குறித்து இந்த சிலோன் டுடே என்ற பத்திரிகைக்கு தான் அவர் பேட்டியை கொடுத்திருந்தார். அப்போது அவர் கூறியது என்று சொன்னால், வட இலங்கை தொடர்பாக, அதாவது வடக்கு கிழக்கு தொடர்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக பாரம்பரியமாக கடைபிடித்து வரும் ஆணித்தரமான அணுகுமுறைகளுடன் ஒப்பிடுகையில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் ஈடுபாட்டு பணி மிகவும் நடைமுறைக்கு உகந்ததாக இருக்க வாய்ப்புள்ளது என்று அவர் கூறியிருக்கிறார். அதாவது இந்திய இலங்கை உறவுகளை வடிவமைப்பது குறிப்பாக தமிழர் பிரச்சனைகள் மற்றும் மீனவர் தகராறுகள் விடயத்தில் தமிழக அரசியலில் ஒரு சக்தி வாய்ந்த காரணியாக இது திகழ்கிறது என்று சொல்லியும், புதிய தமிழக முதலமைச்சர் விஜய் தமிழ் சிறுபான்மையினரின் உரிமைகள் மற்றும் மீனவர் தகராறுகள் குறித்து வலுவான நிலைப்பாட்டை எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று கூறியிருக்கின்றார். இது அதிக கோஷ்டி பூசல்களுடன் இருந்த பாரம்பரிய திமுக அதிமுக அரசியலில் இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை குறிக்கிறது என்று கூறியிருக்கின்றார். விஜய் தலைமையிலான பழைய பிளவுகளை கடந்து செல்லும் ஒரு புதிய அகில தமிழ் செயற்பாட்டு திட்டத்தை நாங்கள் காண்கிறோம் என்றும் கூறியிருக்கின்றார். செல்வாக்கை பொறுத்தவரையில் தமிழகம் இன்னும் மையமாகவே உள்ளதென்றும், இலங்கை கடற்படையினரின் கைது நடவடிக்கையால் குறிப்பிட்ட மீனவர் பிரச்சனை நிலையற்றதாக இருப்பதாகவும், மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மேலும் வலுவான ஒரு தீர்வை விஜயின் நிர்வாகம் முன்னெடுக்க வாய்ப்பு உள்ளதென்றும் கூறியிருக்கின்றார். இலங்கையில் உள்ள சிறுபான்மை தமிழரின் உரிமைகள் புதுடில்லிக்கு ஒரு முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்று தமிழக தலைமை வலியுறுத்துகின்றது. இது 80களில் மற்றும் 90கள் வரை ஆழமாக வேரூன்றிய வேரூன்றியிருந்தது. வரலாற்று ரீதியாக சிக்கலான ஒரு பிரச்சனை என்றும், மேலும் பாரம்பரியமாக திமுக மற்றும் அதிமுகவின் ஆதிக்கத்தில் உள்ள தமிழ்நாட்டில் பாஜக தனது செல்வாக்கை விரிவுபடுத்தியுள்ளது என்றும், இருப்பினும் அந்த விரிவாக்கத்துக்கான ஒரு கருவியாக விஜயை நான் பார்க்கவில்லை என்று சொல்லி அவர் மிகவும் யதார்த்தமானவராகவும் ஒரு அகில தமிழ் அரசியல் பணியை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவராகவும் இருக்கின்றார் என்றும், உறுதியான முடிவுகளுக்கு வருவதற்கு இது ஆரம்ப கட்டம் என்றும், ஆனால் ஆரம்ப கட்ட போக்குகளின் அடிப்படையில் ஒட்டுமொத்த மதிப்பீட்டின்படி இந்த மாற்றம் சாதகமாக தெரிகிறது என்று சொல்லியும், ஆனால் அதே நேரத்தில் கச்சதீவை கோருவது என்பது ஒரு சொல்லாடல் அழைப்பு என்றும், அது பெரும்பாலும் உள்நாட்டு கட்சி அரசியலின் மையமாகவே இருக்கிறது என்றும், இரு தரப்பில் இருந்தும் எந்த ஒரு தீவிரமான புவிசார் அரசியல் பரிசீலனைகளும் இல்லை என்றும் நான் கருதுகிறேன் என்று கூறியிருக்கின்றார். ஒருவேளை இந்திய மீனவர்கள் விசா இல்லாமல் தீவை அணுக அனுமதிக்கும் 1974 ஆண்டு ஒப்பந்தம் சட்ட கட்டமைப்பாக நீடிக்கலாம் என்றும், ஆனால் இது ஒரு கவனத்துடன் நடைமுறைகளுடனும் கையாளப்பட வேண்டும் என்றும், ஒரு நிலையற்ற பிரச்சனை என்பதையும் வலியுறுத்த தேவையில்லை என்றும் கூறியிருக்கின்றார். நான் இதில் சாரமாக கூறியிருக்கின்றேன். அது ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட
கட்டுரை. நீங்கள் அது வாசித்தால் மிக ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் அது தொடர்பாக முடிந்தால் அந்த கட்டுரையை நாங்கள் விரிவாக கொஞ்சம் உடைத்து பார்க்கலாம் என்று நம்புகிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவில் உள்ள அரசியல் நிலைமைகளை உயிரோடு தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக உயிரோடு தமிழ் அன்புகள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம்.